அன்பு உயிர்களே, இன்னைக்கு நிறைய உயிர்கள் இந்த சிவராத்திரி பற்றியும் அது கொண்டாடுற பற்றியும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றியும் கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு அருமையான கேள்வி. இதில் என்னன்னா, இந்த சிவராத்திரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஏன் சிவராத்திரியை தேர்ந்தெடுத்தாங்க, ஏன் அன்னைக்கு வைக்கணும், இந்த மாதிரி பல கேள்விகள் இதில் வருது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சில அடிப்படை நம்முடைய இயக்கம், நம்ம உடல் இயக்கத்தை பற்றியான சில அடிப்படை உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அந்த அடிப்படை உண்மையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஜீன், மரபணு தொகுப்பு. அதுதான் அடிப்படை, எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதான். அந்த ஜீன் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி அது, அதாவது கருத்தரிக்கையிலே அந்த ஜீன் உருவாகிடுது. குழந்த பிறந்த பிறகு பார்ப்போம் நம்ம அதை. அப்போ அது வளருது, குழந்த வளருது, அது எது வரைக்கும் எப்படி வளருது, அப்புறமேட்டு அந்த குழந்த கொஞ்சம் பெரிய குழந்தையாகுது, பேசுது, நடக்குது, பேசுது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளருது, அப்புறம் அறிவு வளர்ச்சி வருது. அதுக்கு பிறகு அது, அதாவது இனப்பெருக்கத்துக்கான பாகங்கள் உறுப்புகள் செயல்படுது. அதாவது பூ பெய்யுது, ஆண்னு சொன்னால் விந்தணு உருவாகுது. அதுக்கு பிறகு வாலிப பருவம் வந்துடுது. வாலிப பருவத்தில் நல்லா மீசையெல்லாம் முளைச்சி நல்லா ஒரு ஆணாக இருக்கிறான். பெண் முழுமையாக தன்னுடைய சந்ததியை பெருக்கி தர்றதுக்கான, மனித இனத்தை பெருக்கி தர்றதுக்கான வலுவும் பெருக்கியும் தர்றாங்க. இது வாலிப பிராயத்தில் நடக்குது. அப்புறம் வாலிப பிராயம் தாண்டி அதுக்கு பிறகு கொஞ்சம் முதுமை வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் முதுமை வர ஆரம்பிக்குது, நரைக்குது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாளில் அப்புறம் கண் திரை, கண்ணில் அந்த காட்ராக்டு திரை வருது. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் சுருக்கம் விழுகுது. திரைங்கிறது சுருக்கத்தையும் சேரும், சுருக்கம் விழுகுது. அப்புறம் அப்படியே உடல் குன்றுது. அதுக்கப்புறம் நோய்வாய்ப்படுறோம். அப்புறம் மரணிச்சு போயிடுறோம். இந்த காலகட்டங்களை இந்த 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 நேரத்தில் இது நடக்கணும், இந்த நாளில் இது நடக்கணும், இந்த நாளில் இது நடக்கணும் அப்படின்னு நிர்ணயம் காரணமாக நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த ஒரு செயலுக்கு அது எது இதெல்லாம் நிர்ணயம் பண்ணுது? ஜீனில் கோடிங் இருக்குது. அந்த ஜீன் கோடிங்கில் இப்போ அது ஆக்டிவேட் ஆகுது. அப்படியே ஆக்டிவேட் ஆகிட்டே வருது. அந்த ஆக்டிவேட் ஆகுறது இப்போ தான் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டால், அது பேர் தான் நம்ம சித்தர்கள் காலச்சக்கரம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. சித்தர்கள் அதுக்கு வச்சுருக்கிற பேர் காலச்சக்கரம். சரி, இதுக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன பேர் வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், பயாலஜிக்கல் கிளாக். அதாவது நம்ம தூங்குகிறோம், அப்புறம் முழிக்கிறோம். நம்ம எப்படி தூங்குகிறோம், எப்படி முழிக்கிறோம், நம்மளை தூங்க வைக்கிறது எது, முழிக்க வைக்கிறது எது? சில நேரங்களில் நம்ம ஏதாவது ட்ரெயின் படிக்கணும் அல்லது வேறு ஏதோ நம்ம ஒரு முக்கியமான காரியம் பார்க்கணும் அப்படின்னா, தூங்கிட்டு இன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா எந்திரிச்சிட்றோம், முழிச்சிட்றோம். இதை நம்மளை முழிப்பு உண்டாக்குறது எது? அது பேர் தான் இந்த பயாலஜிக்கல் கிளாக். இதை நம்ம சித்தர்கள் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலச்சக்கரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதையுமே நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து அவன் மரணிக்கிற வரைக்கும் இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறதுனுடைய உந்துதலில் இந்த ஜீன் ஆக்டிவேட் பண்ணி
அந்தந்த காலகட்டங்களில் வளர்ச்சியும் தருது, முதுமையும் தருது. சரிதானா? ரைட்டு. இப்போ இந்த காலச்சக்கரம் வந்து அது கண்டினியூஸாக ஓடுதுன்னா, ஆமாம், கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கிட்டு இருக்குது, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது, மரணிக்கிற வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் இன்பில்ட் கிளாக் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் இது ஒரு இன்பில்ட் பயாலஜிக்கல் கிளாக். இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை எப்படி பயன்படுத்துறது, அதனுடைய நன்மைகள் என்ன, அது எப்படி எதை சார்ந்து இயங்குது? இந்த பயாலஜிக்கல் கிளாக் எதை சார்ந்து இயங்குது அப்படின்னா, அடிப்படையில் ஜீன். இது வந்து இன்பில்ட், இது உள்ளுக்குள்ளார இருக்கிறது. அப்புறம் அந்த பிரபஞ்சத்தில் வெளியில் வருது அப்படிங்கல, இது வந்து நம்ம இருக்கிற அந்த நிலம், எந்த ஊர், எந்த இடம், அந்த அந்த அதை பொறுத்து அது அப்புறம் காற்று, அப்புறம் காற்றின் ஈரப்பதம், காற்று, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உஷ்ணநிலை, அப்புறம் அந்த அந்த இடத்தினுடைய அதாவது அந்த இடத்தினுடைய அதாவது எதுவும் ஆற்றல்னு சொல்கிறது வந்து காந்த சக்தி. அதாவது இப்போ இப்போ ஈக்குவேட்டர்லன்னா ஒரு மாதிரி காந்த சக்தி இருக்குது, போலில் ஒரு மாதிரி காந்த சக்தி, அந்த மாதிரி அதுதான் அது நிலம்ன்றதில் வந்துடும். ஆக நிலம், நீர், காற்று, வெப்பம், ஆகாயம், இந்த அஞ்சும் இணைஞ்சு இந்த அஞ்சும் இணைஞ்சு இது புறவெளியில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீன், இது எல்லாம் சேர்ந்து அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து அந்த ஜீனை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இப்போ அது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கானா? புரியலையா? கொஞ்சம் ரெண்டு தடவை திருப்பி கேட்டு பாருங்க. சரிதானா? அப்போது இப்படி ஆக்ட் பண்ணுறதில் இதில் வந்து நம்ம சித்தர்களும் ரிஷிகளும் வந்து நிறைய அதில் ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணையில் ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுந்தது. இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நிறுத்த முடியுமா, அல்லது தாமதமாக ஓட செய்ய முடியுமா, அல்லது அதை ஏதாயிலும் நாம் மேனிப்புலேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தாங்க. எது இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்களேன். இப்போ ஜீன் வந்து ரொட்டீனாக ஓடிட்டுருக்கையில் ஒரு மனிதனுடைய ஜீனில் 70 வயசு 70 வயசில் வந்து முதுமை அடைஞ்சு மரணம் அடைகிறாங்கிறது ஜீனில் இருக்குது. அது சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் புற சூழ்நிலையை தள்ளிட்டு அப்படி இருக்கையில் இப்போ அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து நிறுத்திட்டா என்ன ஆகும்? அவனுக்கு முதுமையே வராதுல்ல. இப்போ ஒரு 50 வயசில் வந்து ஒருத்தன் பயாலஜிக்கல் கிளாக்கை நிறுத்துறான்னா 50 வயசுலேயே தான் இருப்பான். அதுக்கு கீழே அவன் போக மாட்டான், அதுக்கு மேலே போக மாட்டான். 60 வயசாகி 70 வயசாகி இறந்து போக மாட்டான். அப்போ அல்லது அதை ஸ்லோ பண்ணுறோம், இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை ஸ்லோ பண்ணோன்னா ஆயுள் கூடும். விளங்குச்சா? அதாவது முதுமை வந்து தவிர்க்கப்படும் அல்லது தள்ளி போடப்படும். அப்போ ஆயுள் கூடுது. ஆக இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எப்படி, எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்கய்யா நம்ம சித்தர்கள் எல்லாரும். இவங்க ரிஷிகள், நம்ம சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள். அதான் நம்ம தான் சித்தருங்கிறது என்னது, இப்போ அவனெல்லாம் விஞ்ஞானிகள் தானே. நம்ம ரிஷிகள்ங்கிறவன் வந்து ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் யாகம் பண்ணிட்டு போகிறவன் இல்லை. யாகங்கிறதுலே நிறையா இருக்குது, அது புறமே விஞ்ஞான கருத்துக்கள் நிறையா இருக்குது. ஆக அந்த விஞ்ஞான கருத்துக்களில் வந்து அவன் யோசிக்கையில் இதை எப்படி தாமதப்படுத்தலாம் அப்படிங்கையில் வந்து இந்த கோள்களின் இயக்கங்களில் வரையில் ஒவ்வொரு நேரங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான உடலினுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நேரங்கள்லையும் உடல், இப்போ உதாரணமாக பௌர்ணமி, அமாவாசைனா அப்போ நம்முடைய உடல்களில் செயல்பாடுகள் இருக்குது.
அதே மாதிரி ஒவ்வொரு பனிக்காலத்தில் ஒரு மாதிரி செயல்பாடுகள் இருக்குது, வெயில் காலத்தில் ஒரு மாதிரி செயல்பாடுகள் இருக்குது. இப்படி அந்த காலத்தை ஒட்டி நம்முடைய பயாலஜிக்கல் கிளாக்கும் செயல்படுது, நம்ம உடலும் மனமும் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுது. சரிதானா? அந்த மாதிரி செயல்படுது. அப்படி செயல்படையில் இவங்க வந்து இந்த காலத்தை, அதாவது புறக்காலம், அதாவது அவுட் சைடு, அந்த அவுட் சைடு, அதாவது கோள்களுடைய மூமெண்ட்டை வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான். நீங்கள் பஞ்சாங்கம் உடனே ஓடிட வேண்டாம். அது வந்து அதுக்கப்புறம் இது இயற்கையானது. அந்த நமக்குள்ளார இருக்கிற காலங்கள், அந்த நமக்குள்ளார இருக்கிற காலங்களில் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அதை வெளியில் இருக்கிற காலங்கள் காலண்டரோட பொருத்தி பார்த்தாங்க, பஞ்சாங்கத்தோடு பொருத்தி பார்த்தாங்க. அப்படி பொருத்தி பார்க்கையில் சில காலங்களில் வந்து இந்த உடல் உயிர் சக்தி வந்து இந்த அதுக்கு முன்னால் இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை இயக்க வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தா உயிர் சக்தி. ஆக உயிர் சக்தியை வந்து நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் பயாலஜிக்கல் கிளாக் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஜீனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா உயிர் சக்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். உயிர் சக்தி அதிகமானால் பயாலஜிக்கல் கிளாக்கு ஸ்லோவாகும். உயிர் சக்தி அதிகமானால் பயாலஜிக்கல் கிளாக்கு ஸ்லோவாகும். அப்போது உயிர் சக்தி அதிகரிக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு வரையில் நம்ம சித்தர்கள் வந்து வாசியோகத்துக்கு போனாங்க. வாசியோகத்துக்கு போய் அதில் மௌன யோகம் போனாங்க. அப்புறம் அந்த மௌன யோகத்தில் இருந்து அவங்க அருவ நிலைக்கு போனாங்க. இதெல்லாம் வந்து உயிர் சக்தியை வந்து அதிகப்படுத்தி உயிர் சக்தியினுடைய உச்சத்தினுடைய நிலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க சக்தி உருவாகவே அருவ நிலையில், அதாவது தன்னுடைய உடலை அணுவாக பிரித்து சக்தி நிலையில் உருவாகிட்டு போனாங்க. அப்படி போகையில் தான் இந்த பயாலஜிக்கல் கிளாக் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்லோவாகிடுது அல்லது நின்றுடுது. சரியா? இதெல்லாம் நீங்கள் கற்பனையாக சொல்கிறீங்களா? இல்லைன்னா ஏதாயிலும் சித்தர்கள் இது பற்றி பயாலஜிக்கல் கிளாக் நிறுத்துறதை பற்றி ஏதாயிலும் பேசியிருக்காங்களா அப்படின்னு. அப்போது இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை யார் நிறுத்தினவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, பயாலஜிக்கல் கிளாக்கை முழுமையாக நிறுத்தினது ஒரே ஒருத்தர் தான் முழுமையாக நிறுத்தினவர். அவர் காகபூசுண்டர். மிச்சம் எல்லாரும் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்லோ டவுன் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக ஸ்லோ டவுன் பண்ணவர் வந்து முருகன். அவருக்கு தான் ஆயுள் ரொம்ப அதிகம். அதுக்கு பிறகு சிவன், அப்புறம் விஷ்ணு, அப்புறம் பிரம்மா, அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து பயாலஜிக்கலாக வந்து ஸ்லோ டவுன் பண்ணி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பல யுகங்கள் வாழ்கிறதுக்கான ஆயுள் பெற்றவர்கள். இதை வந்து சுப்பிரமணியர் ஞானத்தில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சுப்பிரமணியர் பலதரட்டிலையும் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சரிதானா? அது ஆயுள் பற்றி பேசியிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆயுள்னு. இப்போ காகபூசுண்டர் வந்து அதை எப்படி அவர் தான் இந்த காலச்சக்கரத்தை வந்து அந்த சக்கரத்தை அப்படின்றத வந்து அவர் அதை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறவர். இந்த காலச்சக்கரத்தை வந்து நிறுத்தினதா எந்த நூலில் சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால், காகபூசுண்டர் 80 அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த 80ங்கிற நூலில் வந்து பாடல் 43 சொல்லியிருக்கிறார். இதை காலச்சக்கரத்தை நான் ஓட்டாமல் நிறுத்தி அது மேலே ஏறி அப்புறம் நான் பயணித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து காலச்சக்கரத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக வந்து அவர் வந்து அந்த பாடலை வந்து சொல்கிறாரு காகபூசுண்டனுடைய அந்த ஒரு செய்தி தான் நமக்கு வந்து ரொம்ப அருமையாக நமக்கு கிடச்சிருக்கு.
இது இந்த காலச்சக்கரத்தை நிறுத்துறது அப்படிங்கிற கோட்பாடு. அவர் தான் அந்த கோட்பாட்டை வந்து சொன்னவர். மிச்சவங்கெல்லாம் அந்த காலச்சக்கரத்தினுடைய கோட்பாட்டை பேசியிருக்க மாட்டாங்க. என்ன அவர் அந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, பாரப்பா ஆகாயம் செல்லும்போது பாலகனே சக்கரம்தான் சுற்றியாட, ஆரப்பா சக்கரத்தை பிசகு ஓடாமல் அதன் மேலே ஏறியிருந்தான் அப்பார் சென்றேன். நேரப்பா நெடுந்தூரம் போகும்போது நிச்சயமாய் கம்பத்தின் நிலையை கண்டேன். வீரப்பா அக்கினி போல் படர்ந்து நிற்கும், வெளியொன்றும் தெரியாமல் இருக்கும் தானே அப்படின்னு பேசுகிறார். அதாவது அந்த பிரபஞ்ச காலத்தில் வந்து அவர் எப்படி அழியாமல் உயிரோடு இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இவர் சொல்கிறார். இது வந்து என்னன்னு கேட்டால், இவர் வந்து அதாவது இந்த உடலை வந்து அணுவாக பிரித்து ஆகாய மார்க்கமாக போகையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த காலச்சக்கரத்தை ஓடாமல் நிறுத்துறாரு. காலச்சக்கரம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை ஓடாமல் நிறுத்துறாரு. அதை நிறுத்தின பிறகு தான் போகிறார். அதாவது காலம் போய்கிட்டே இருக்குது, இவர் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பயணம்னா என்னது? பிரபஞ்சம் மேலே போய்கிட்டே இருக்கிற பயணம், மேலே போய்கிட்டே இருக்கிற. ஏன்னா எல்லா பிரளயத்தில் எல்லாமே அழிஞ்சு போய்கிட்டு இருக்குது. எல்லாமே இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போயிட்டு இருக்குது, அந்த வெளிகளும் அழிஞ்சு போய்கிட்டு இருக்குது, ஒடுக்கம். ஆனால் இவர் அதை தாண்டி போய்கிட்டே இருக்கிறார். அப்படி தாண்டி போகையில் தான் அவர் இருக்கையில் தான் அவர் வந்து இந்த பிரளயம் அழிஞ்ச பிறகும், பிரளயத்தில் இந்த பிரபஞ்சம் அழிஞ்ச பிறகும் இவர் தனியாக நிற்கிறார். ஏன் தனியாக நிற்கிறாருன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கும் காலச்சக்கரம் இருக்குது. பிரபஞ்சம் எப்போ அழியும், எந்த காலத்தில் அழியும்னா அதுக்கு காலச்சக்கரம் இருக்குது. இந்த காலச்சக்கரத்தை தாண்டி விடுகிறார். அதுதான் பெரிய சயின்ஸு. இந்த காலச்சக்கரத்தை தாண்டினவர், காலத்தை வென்றவர்ன்றது வேற, காலச்சக்கரத்தை தாண்டுதல். அதை தாண்டி போயிட்டார். காலச்சக்கரம் இல்லாமல் போச்சு அவருக்கு. அப்படி காலச்சக்கரமே இல்லாமல் போனதுனால தான் அவர் வந்து இன்றைக்கு வரைக்கும் அரூப நிலையில் இருக்கிறார். இப்போ வரைக்கும் இருக்கிறார். இதுதான் விஞ்ஞானம். சரி, இப்போ இதை பேசி முடிச்சிட்டோம். ரைட்டுப்பா, காலச்சக்கரத்தில் இவ்வளோ இருக்குப்பா. இப்போ நம்ம வந்து இது வந்து சித்தர்கள் சிவயோகம் பண்ணுறாங்க, மௌன யோகம் பண்ணுறாங்க, அரூப நிலை போகிறாங்க, காலச்சக்கரத்தை ஓட விடாமல் நிறுத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து சித்தர்கள் செய்கிற வேலை. ஏயா சித்தர்கள் தான்யா செய்யணுமா, எங்களுக்கெல்லாம் முடியாதாயா, நாங்கள்லாம் பக்தர்கள்யா, நாங்கள் ஒன்று, எங்களுக்கு சித்தர்களுடைய இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாதியா, இந்த யோக நிலையெல்லாம் தெரியாதியா, எங்களுக்கு ஏதாயிலும் வழி இருக்காயா அப்படின்னு பக்தர்களுடைய கோரிக்கை. அப்போ அதுக்கு நம்ம ரிஷிகள் முனிகள் இது எப்படி வந்து யோக மார்க்கத்துக்கு மாற்றா பக்தி யோகத்தை கொண்டு வந்து வேதவியாசர் சொன்னார். அதே மாதிரி இந்த ஆயுளை கூட்டுறதுக்கு, சக்தியை பெருக்கிக்கிறதுக்கு சித்தர்களுக்கு வழி வேற, பக்தர்களுக்கு ஏதோ அந்த அளவில் ஏதோ கொஞ்சம் ஒரு வழி. அந்த வழி சொல்லையில் தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால், இந்த உயிராற்றல் அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து நிறைய நமக்கு கிடைக்கும், எந்த காலத்தில் அது நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்டடி பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. அப்போ உயிராற்றல் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கக்கூடிய காலம் வந்து பனிக்காலம். அதான் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் தான் அந்த பிரபஞ்ச சக்தி வந்து நிறைய நம்ம அருகில் வருது. அதில் நம்ம பிரபஞ்ச சக்தியை வந்து நிறைய எடுக்க முடியுது. அதுக்கான கால நேரம் வந்து விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய இது டிஸ்பியூட் இருக்குது. நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரம் முன்னால் அப்படி வச்சுக்கலாம். ஒரு எளிமையான அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம் வருதுன்னா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படி வச்சுக்கிறலாம். அவ்வளோதான். அந்த நேரத்தில் வந்து பிரபஞ்ச சக்தி நிறைய கிடைக்கிது. அதனால தான் திருவம்பாவைன்னு வச்சு காலையில் சீக்கிரம் எந்திரிங்கப்பா, நீங்கள் இந்த
மிச்ச நாளையெல்லாம் தூங்கி தொலைச்சாலும் பரவாயில்ல, இப்போ சீக்கிரம் எழுந்திரிச்சு அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கிடைக்கட்டும், அப்படி உங்களுக்கு ஆயுள் கூடட்டும், உங்கள் அறிவு வளரட்டும் அப்படின்னு இந்த ரிஷிகளும் முனிகளும் ஒரு இறைவன் பெயரால் அந்த விஞ்ஞானத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லி வச்சாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிதானா? இது வந்து உயிர் சக்தி அதிகரிக்கிறது. சரியா? இதே மாதிரி அப்போது பயாலஜிக்கல் கிளார்க்கை எது வாயிலும் பண்ணுறதுக்கு காலம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, இந்த கோள்களின் இயக்கத்தை வச்சு இவங்க கணித்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த மாசி மாதத்தில் அந்த மாசி மாதத்தில் இந்த இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச நாள் தான் அதாவது சைவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள். வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறவங்க வைகுண்டம் திறக்கிறது என்ன அதை வந்து அவங்க சொர்க்கவாசல் திறக்கிறது. அந்த சொர்க்கவாசல் திறக்கிறத வந்து அவங்க கொண்டாடினாங்க. ஆக இது வந்து ஆயிலை நீட்டிக்கிறதுக்கும் அதிகமான சக்தியை கிடைக்கிறதுக்கும், அதே நேரத்தில் வந்து நம்ம இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நிறுத்துறதுக்கு வந்து இவங்க வந்து அதாவது கண்டுபிடிச்சது மகா சிவராத்திரி நாள். அதே மாதிரி வைகுண்டம் திறக்கிற நாள், அதாவது சொர்க்கவாசல் திறக்கிற நாள். ஆக இது வந்து இந்த நாட்களில் அப்போ அந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு, அதாவது யோகம் பண்ணி யோக நிலையில் மௌன யோகம் பண்ணுறவங்களுக்கு யோக நிலையில் அது கிடைக்கிது. அப்போ இவங்களுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து ஒரு விரதம் அப்படின்னு வச்சாங்க. அதாவது இந்த விரதம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ சிவராத்திரி அன்னைக்கு காலையிலேருந்து நல்லா குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உணவு அருந்தாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விரதம். உணவு அருந்தாமல் வெறும் பழச்சாறு, நீர், பழச்சாறு, மோர், இப்படி திரவ உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது கூட இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. முடியாதவங்க இந்த அளவுக்கு பண்ணாலே போதும். இது என்ன தாத்பரியம் அப்படின்னு சொன்னால், இது இந்த நீர் உணவு அருந்தாமல் இருக்கிறது என்னன்னா, உண்ணாமல் இருந்தால் உறங்காமல் இருக்கலாம். நீங்கள் சாப்பிட்லைன்னா உங்களுக்கு உறக்கம் வராது. ராத்திரி தூக்கம் வரல, ஏதாவது சாப்பிட்டு படுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான். ஆக இந்த உண்ணாமல் இருந்தால் உறங்காமல் இருக்கலாம். அதனால் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாமல் இருந்துட்டாங்கன்னா ராத்திரி வந்து அவங்க முழிச்சிருப்பாங்க. இந்த முழிச்சிருக்கையில் என்ன நடக்கும்னு கேட்டால், எப்போவுமே இந்த பயாலஜிக்கல் கிளாக் படி வயது முதிர்தல் இதெல்லாம் நடக்கும் இல்லையா, அது நிறுத்தி வைக்கப்படும். அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து ரொட்டீனாக ஓடுற பயாலஜிக்கல் கிளாக்கை கொஞ்சம் நாம் அதை கொஞ்சம் மாற்றுறோம். நிறுத்தின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மாற்றுறோம். அப்படி அந்த மாற்றங்கிறது எப்படின்னு கேட்டால், இப்போ பெட்ரோல் மார்க்ஸ்லைட்டில் வந்து பின் போடுறது அப்படிம்பாங்க. பின் போட்டோன்னா கொஞ்சம் அந்த இதை நிறுத்தி அப்புறம் திருப்பி பிரகாசமாக எரியும். அந்த மாதிரி அதை வந்து நாம் அந்த ஒரு மாற்றம் பண்ணுறோம். அந்த சிவராத்திரி அந்த நாளில் வந்து விரதம் இருந்து ராத்திரியில் வந்து அந்த மாற்றம் நிகழணும் அப்படின்னு சொன்னால், தியான நிலையில் இருக்கணும். நம்ம சொல்கிற தியானம் வேறு, பக்தர்கள் செய்கிற தியானம் வேறு. பக்தர்கள் செய்கிற தியானம் அப்படிங்கிறது கடவுளை நினச்சிட்டு அவங்க அமைதியாக கடவுளை நினச்சிட்டு இருக்கணும். மனதை ஒருமைப்படுத்தி கடவுளை நினச்சி இறைவனை நினச்சி அவங்க இருக்கணும். அதாவது மனதை ஒருமுகப்படுத்துதல், அதான் ரொம்ப முக்கியம். அதில் எண்ணங்களை குவித்தல், தவறான எண்ணங்கள்லாம் போகாமல் எண்ணங்களை குவித்து இருக்கிறது. அப்படி குவித்து நம்ம இருக்கையில் அந்த பயாலஜிக்கல் கிளாக்கு ஒரு அணுவளவு அது ஸ்லோ டவுன் ஆகுது. அந்த அணுவளவு ஸ்லோ டவுன் ஆகிறது, நுண்ணளவு
ஸ்லோ டவுன் ஆகையில் அது வந்து நிறைய சக்தியை நமக்கு தருது, நிறைய நம்ம வாழ்நாளை கூட்டுது, நமக்கு ஆரோக்கியம் நல்லா பெருகுது. ஆரோக்கியம் பெருகி சக்தி கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குது. இதுதான் அறிவியல். இந்த அறிவியலை விட்டுவிட்டு நான் சிவராத்திரி கொண்டாடுறேன் அப்படின்னுட்டு குத்தாட்டம் போடுறதும், பாட்டு கச்சேரி பாட்டு பாடுறதும், சிவராத்திரி அன்னைக்கு நான் நாட்டிய அஞ்சலி பண்ணுறேன் விடிய விடிய நீங்கள் எல்லாம் வேடிக்கை பாருங்கன்னு சொல்கிறதும் இதெல்லாம் தவறான பழக்கங்கள். அதுக்கு தான் இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்காங்க இல்லையா? அதுவும் இல்லைன்னா தான் கரகாட்ட கோஷ்டி இருக்காங்கல்ல, நம்ம ஒரு தெருவில் கரகாட்ட கோஷ்டி ஆடுவாங்களே, அதை பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஆக அப்படியெல்லாம் ஆடி அல்லது தங்களுடைய பெருந்தன்மையை அல்லது தங்களுடைய மேலாண்மையை காண்பிக்கிறவங்கெல்லாம் மக்களை ஏமாத்துறவங்களா இருக்காங்கய்யா. அது வந்து அதில் வந்து உங்களுக்கு சிவராத்திரியில் எந்த பயனும் கிடைக்க போகிறதில்ல. எப்படி அது பேர் என்னது, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லைன்னா நம்ம சாராய கடையிலையோ என்னது நம்ம டாஸ்மாக் கடையில் தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறதையோ அதில் உங்களுக்கு பலன் கிடைக்குமா? உங்கள் ஆயில் குன்றும். அப்படி குத்தாட்டம் போட்டால் ஆயில் தான் குன்றும். குத்தாட்டம் போட்டு ஒரு பயனும் இல்லை. தியானம் பண்ணணும், மௌனமாக இருந்து தியானம் பண்ணணும், இறைவனை நோக்கி தியானம் பண்ணணும். அதுதான் முக்கியம். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு சிவராத்திரியினுடைய அந்த பலன் கிடைக்குமே தவிர குத்தாட்டம் போட்டால் கிடைக்காது. நான் தான் முழிச்சிருக்கேன்ல, முழிச்சிருக்கிறது கதை இல்லை, எப்படி முழிச்சிருக்கிறேங்கிறது தான் கதை. எப்படி மூச்சு விடுறது கதை இல்லை, எந்த காலக்கணக்கில் நீ மூச்சு விடுறதுக்கு தான் கதை. அந்த மாதிரி தான் இது. புரிஞ்சுதா? அப்படி இருக்கையில் ஆக நமக்கு வந்து இந்த மகா சிவராத்திரி அல்லது வைகுண்ட ஏகாதசி இதெல்லாம் வந்து நமக்கு மிகுந்த பலன் தரத்தக்க ஒரு காலமாக அல்லது ஒரு நாளாக இருக்குது. சரிதானா? அதாவது இந்த மாதிரி ஒரு அருமையான என்ன சொல்கிறது, சித்தர்கள் ரிஷிகளுடைய அருட்கொடையை வந்து தவறாக பயன்படுத்துகிறோமையா. அவங்கள யாரையா மன்னிப்பாங்க? கடவுள் மன்னிக்க மாட்டாயா? சித்தர்களும் தேவர்களும் முனிவர்களும் மன்னிக்க மாட்டாயா? அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ உங்களுக்கு மகா சிவராத்திரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு இதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனாலும் கேளுங்க, சொல்கிறேன். இறையருள் பெருக, இறையருள் பெருக, தான் அவனாகுக. அன்பு பாஸ்கர், தாராளமாக சிவராத்திரியை ஒரு நீங்கள் விரதம் இருந்து சிவராத்திரியை நீங்கள் தாராளமாக கொண்டாடலாம். நீங்கள் எப்பயும் போல் தியானம் பண்ணுங்கள், அவ்வளோதான். தியான நிலை அடையலாங்கிறது அவசியம் இல்லை. வாசியோகம் பண்ணுங்கள், வாசியோகம் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் பிரணயம் பண்ணுங்கள், பக்தி யோக தியானம் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானா? ஏன் வாசியோகிகளுமே கூட வாசியோகி பண்ணுறவங்களும் சிவராத்திரி கொண்டாடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்க தான் செய்யும், எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரும் உங்களுக்கு இந்த பயாலஜிக்கல் கிளாக் முழுமையாக நிறுத்தினவங்க அல்லது பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து ஸ்லோ டவுன் பண்ணவங்க வந்து குறைச்சோம் தானே. வாசியோகத்துலேயுமே வந்து அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து ஸ்லோ டவுன் பண்ணவங்க குறைச்சல். அந்த வாசியோகத்தினுடைய முழுமை போக போக போகத்தான் பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அதனால் தைரியமாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக, தைரியமானு சொல்கிறத விட மகிழ்ச்சியாக சிவராத்திரி விரதம் நீங்கள் அனுசரிக்கலாம். அதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இறையருள் பெருக.
தான் அவனாகுக.